லிட்டில் ராக் 9 1957 ஆண்டு செப்டம்பர் 25 நாள் லிட்டில் ராக் 9 என அறியப்படும் 9 கருப்பின மாணவர்கள் கடும் எதிர்ப்புக்கிடையே லிட்டில் ராக் சென்ட்ரல் உயர்நிலைப் பள்ளியில் சேர்க்கப்பட்டனர். 1954 அமெரிக்க உச்சநீதிமன்றம் பிரவுன் வி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் என்ற வழக்கில் ஒரு முக்கியமான தீர்ப்பை அளித்தது. பள்ளிகளில் இன அடிப்படையிலான பிரிவினை அரசியலமைப்புக்கு விரோதமானது என்று அந்த தீர்ப்பு அறிவித்தது. அதுவரையில் தென் அமெரிக்க மாகாணங்களில் வெள்ளையரும் கருப்பினத்தவரும் தனித்தனி பள்ளிகளில் படிக்க வேண்டிய நிலையே இருந்தது. இந்த தீர்ப்பு வந்த பிறகும் பல தெற்கு மாகாணங்கள் அதை ஏற்க மறுத்தன. ஆர்கன்சாஸ் மாகாண தலைநகரான லிட்டில் ராக்கில் உள்ள சென்ட்ரல் ஹைஸ்கூல் நிர்வாகம் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்று கருப்பின மாணவர்களை சேர்த்தது. அதன்படி 9 கருப்பின மாணவர்கள் பள்ளியில் சேர்க்கப்பட்டனர். ஆனால் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த ஆர்கனாஸ் மாநில ஆளுநர் ஆர்வால் ஃபாபாஸ் மாநில காவல்படையை அனுப்பி மாணவர்களை பள்ளிக்குள் நுழைய விடாமல் தடுத்தார். ஆளுநர் ஃபாபஸின் இந்த செயல் மத்திய அரசின் அதிகாரத்திற்கு சவாலாக அமைந்தது. லிட்டில் ராக் நகரில் வன்முறை மற்றும் இனக்கலவரங்கள் வெடித்தன. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவரவும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவும் மத்திய அரசு இதில் தலையிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அமெரிக்க அதிபர் ட்வைட் டி ஐசனோவர் 101வது ஏர்போர்ன் படைப்பிரிவின் ஒரு பகுதியை லிட்டில் ராக்கிற்கு அனுப்ப உத்தரவிட்டார். இந்த ராணுவ படையினர் லிட்டில் ராக் 9 மாணவர்களை பள்ளிக்குள் பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர். இதனால் இது ஒரு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான நேரடி மோதலாக உருவெடுத்தது. ராணுவம் புகுந்து நிலைமையை கட்டுப்படுத்தியது கூட்டாட்சி அமைப்பில் மத்திய அரசின் அதிகாரத்தை எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது. கல்வித்துறையில் கருப்பின மாணவர்களுக்கு சம உரிமையை உறுதி செய்த சம்பவமாகவும் அமெரிக்க சிவில் உரிமை இயக்கத்தின் ஒரு முக்கிய மைல்கல்லாகவும் இது வரலாற்றில் பதிவானது.